बीते हफ्ता हमारा बहन लोग आराधना चलाए थे, கடந்த வாரம் நம்முடைய சகோதரிமார்கள் ஆராதனை நடத்தினார்கள். लेकिन उसके पीछे मैं आपके बीच में एक मुद्दे के ऊपर परमेश्वर के वचन का प्रकाश को देने के लिए कोशिश किया था. ஆனால் அதற்கு முன்பு நான் ஒரு தலைப்பின் கீழே தேவ வசனத்தை பிரசங்கிப்பதற்காக முயற்சி எடுத்தேன். रिमेंबर, याद करो. நினைவுகொள். मैंने यह व्यवस्था विवरण की किताब में से याद करने योग्य बातें जो प्रभु के तरफ से हमें मिलता है उसको मैं आपके सामने लाने के लिए कोशिश किया. நான் உபாகமத்தின் புத்தகத்திலிருந்து நினைவில் கொள் என்ற அந்த தலைப்பின் கீழே ஆண்டவரிடத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரியங்களை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். या भूलो मत, அல்லது இப்படி சொல்லலாம், மறந்து போகாதே. मैंने कहा था हम कन्वेंशन में इसको बहुत विस्तारण रूप में देखे थे. एक कन्वेंशन में நான் சொன்னேன், ஒரு கன்வென்ஷனுடைய முக்கிய தலைப்பாக இதை வைத்து விஸ்தாரமாக நாம் பார்த்தோம். लेकिन मैं दूसरे एक दृष्टिकोण से उन बातों को आपके सामने लाने के लिए कोशिश किया. ஆனால் இன்னொரு கண்ணோட்டத்திலே இந்த காரியங்களை பிரசங்கிப்பதற்காக முயற்சி எடுத்தேன். उस सप्ताह में दिए हुए संदेश में से 2 मिनट में बोलने के बाद आज की बातों को मैं आपके सामने लाने के लिए कोशिश करूंगा. அந்த வாரத்தில் சொல்லப்பட்ட பிரசங்கத்தை நான் 2-3 நிமிடங்கள் சொன்ன பின்பு இன்றைய நாளினுடைய செய்திக்குள் சொல்லுவேன். बार प्रभु ने कहा था अपने गुलामी को भूलो मत. திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியம், உன்னுடைய அடிமைத்தனத்தை மறந்து போகாதே. जो मिस्र देश में तुम गुलाम था उसको भूलना नहीं. எகிப்திலே நீ அடிமையா இருந்த காரியத்தை மறக்காதே. उसमें से मैं 3 बातों को आपके सामने लाया. அதிலிருந்து 3 காரியங்களை உங்கள் முன்பிலே கொண்டு வந்தேன். वहां तुम्हारे गुलामी में कोई आराम का जीवन नहीं रहा, परंतु मैंने तुम्हें आराम के जगह पर लाया हूं. அங்கே உன்னுடைய அடிமைத்தனத்திலே எந்த இளைப்பாறுதலுமே உன்னுடைய வாழ்விலே இல்லாமல் இருந்தது. ஆனால் நானோ ஒரு இளைப்பாறுதலுள்ள வாழ்வுக்கு கொண்டு வந்தேன். पाप के गुलामी में कभी आराम नहीं रहता है. பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே ஒருபோதும் இளைப்பாறுதல் கிடைக்காது. उसके मैंने आपके सामने विवरण के रूप में बताया. அதை நான் உங்கள் முன்பு விவரித்து சொல்லி இருந்தேன். जब हम प्रभु यीशु मसीह के पास आते हैं हम एक आराम का जिंदगी में चले आते हैं. நான் சொன்னேன், ஆண்டவராய் இயேசு அண்டையிலே வருகும் பொழுது நாம் ஒரு இளைப்பாறுதலை பெறுகிறோம். क्योंकि रब उसने कहा था मेरे पास आओ मैं तुम्हें विश्राम दूंगा. ஏனென்றால் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை वो தருவேன். विश्राम की जिंदगी में प्रभु हमें ले आता है. அந்த இளைப்பாறுதலுள்ள வாழ்வுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வருகிறார். उस आराम की बातों को मैंने आपके सामने रखा. அந்த இளைப்பாறுதலுக்கு அடுத்த காரியத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்தேன். दूसरी बात मैंने रखा था, இரண்டாவது காரியத்தை நான் சொன்னேன், जब तुम अपने गुलामी को याद करोगे நீ உன்னுடைய அடிமைத்தனத்தை நினைவில் கொள்ளும்போது तबे जो गुलाम में है वो उनकी छुटकारा से आनंद मना सकते हो. அப்பொழுதுதான் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்களே அவர்கள் விடுதலையாகும் பொழுது நீ சந்தோஷப்பட முடியும். जैसा जुबली के समय में उनको दान दक्षिणा देके उनके साथ खुशी मनाओ करके बाइबल बतलाती थी. எப்படி அந்த ஜூபிலினுடைய காரியத்திலே அவர்களோடு கூட நீ சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जब हम अपने गुलामी में हम लोग कितने बात पर फंसे थे उसको समझेंगे तबे दूसरों की आजादी के लिए कार्य करेंगे, उसमें आनंदित होंगे. நாம் நம்முடைய அடிமைத்தனத்தில் பட்ட கஷ்டம், அதிலிருந்து விடுவித்த பண்பு உண்டான காரியம், அப்படி காரியங்களை நினைவு கூறும் பொழுதுதான் மற்றவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடும் பொழுது நமக்குள்ளே சந்தோஷம் உண்டாகும். मैंने उड़ाव पुत्र की कहानी से भी इस बात को समझाने के लिए कोशिश किया. நான் கெட்ட குமாரனுடைய கருத்திலிருந்து உங்களுக்கு காரியத்தை விளக்கினேன். और हमें आनंद मिलता है जब हम उस बात को समझते हैं. நாம் அந்த காரியத்தை புரியும் பொழுது நமக்குள்ளே சந்தோஷம் வருகிறதுன்னு சொன்னேன். तीसरी बात मैंने व्यवस्था विवरण से ये दिखाया, நான் மூன்றாவது உபாகம புத்தகத்திலிருந்து இதை காண்பித்தேன். जब अपने गुलामी को याद करोगे तबे जरूरतमंदों को तुम मदद करोगे. நீ உன்னுடைய அடிமைத்தனத்தை நினைவு கொள்ளும் பொழுதுதான் தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை சந்திக்க உதவுவாய். सताए हुए लोग, विधवा लोग, अनाथ लोग, अन्य अपंगे में रहने वाले सारे लोगों को मदद करने की भावना जब तुम अपने गुलामी को याद करोगे तबे तुम्हारे अंदर पैदा होगा करके मैंने कहा. உதவியற்றவர்கள் அல்லது அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள் அல்லது தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்களே, நீ அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலையாகி வந்தாயோ அதை நினைவு கூறும் பொழுதுதான் அவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டுவாய். मैं एक छोटी सी बात पहले किसी दिन यहाँ कहा था, लेकिन बहुत टीबीसी में जीटीसी में बहुत नए बच्चे हैं उनके लिए मैं कहने के लिए चाहता हूँ. நான் ஒரு காரியத்தை இங்கே சொல்ல போகிறேன், ஒருவேளை திரும்ப சொல்ல போகிறேன், ஒருவேளை
ஒருவேளை இங்கே டிபிசி சேர்ந்த மாணவர்களோ அல்லது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க, புதிதாக இணைந்தவர் இருக்காங்க, அவர்கள் இதை அறிய வேண்டும் என்று. चेन्नई में आप जाइएगा, சென்னைக்கு நீங்கள் போனால் बहुत बड़े बड़े होर्डिंग्स को और एडवर्टाइजमेंट को देखेंगे. அங்கே பெரிய பெரிய போர்ட்ஸ்கோ போர்டையோ அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்டையோ நீங்கள் பார்க்க முடியும். M.A. Jacob and Sons. எம்ஏ ஜேக்கப் அண்ட் சன்ஸ் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. वे कारपेट बेचने वाले हैं. அவர் கார்பெட் விற்கிறவர்கள். भिन्न भिन्न तरीका का कारपेट और स्क्रीन्स बेचने वाले हैं. அவர்கள் வேறு விதமான கார்பெட் இன்னும் ஸ்கிரீன் சொல்லுவோமே அதை விற்கிறவர்கள். बहुत बड़ा व्यवसाय है अभी उनके पास. அது அவளுக்கு ஒரு பெரிய இப்பொழுது தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. जरूर वो केरला के हैं. அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் தான். सीपीएम चर्च में जाते हैं. அவர்கள் போகிறது சிபிஎம் சபை. और सीपीएम चर्च में बहुत कानून खड़ा है. சிபிஎம் சபையினுடைய சட்டதிட்டங்கள் ரொம்ப கடினமானவைகள். सब लोग सफेद वस्त्र पहनना है. எல்லாரும் வெள்ளை வஸ்திரம் உடுக்க வேண்டும். गहना पहनने से चर्च में वो कम्युनियन नहीं देंगे. அணிகலன்கள் அணிவித்து வந்தால் அங்கே சபையில கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்க. और अनेक बातें पाई जाती हैं. அநேக காரியங்கள் இப்படி உண்டு சட்டம். उस चर्च में वे पाए जाते हैं. அந்த நபரும் கூட அந்த சபைக்கு போகிறவர். वे अपने घर में एक छोटा सा बक्सा रखे हैं. அவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு சிறிய பெட்டி வைத்திருக்கிறார். उसको वो बारंबार याद करते हैं. அந்த பெட்டியை திரும்ப திரும்ப நினைவில் கொண்டே இருப்பார். आप उनसे पूछिएगा, நீங்கள் அவரிடத்துல கேட்டால் तो वे कहेंगे, அவர் சொல்லுவார், मैं जब चेन्नई आया था, நான் சென்னைக்கு வந்தபோது गली गली में मैं एक बक्सा का लेके उसमें कुछ कारपेट कुछ कपड़ाओं का रख के मैं बिक्री करता था. நான் சென்னை தெருக்களிலெல்லாம் இந்த பெட்டியிலே சில கார்பெட் சில காரியங்களை வைத்து வித்து கொண்டே வந்தேன். कारपेट मतलब बड़ा बड़ा कारपेट नहीं ले जा सकते थे. கார்பெட் எல்லாம் பெரிய பெரிய கார்பெட் எல்லாம் அதுக்குள்ள வச்சு கொண்டு போல அவரு. छोटे छोटे डोर मैट वगैरह को वे बिक्री करते थे. சின்ன சின்ன டோர் மேட் சொல்லுவோமே அதெல்லாம் அந்த பெட்டியில வச்சு வித்து வந்தாரு. और थोड़ा बहुत स्क्रीन के कपड़ा को भी बिक्री करते थे. சில அந்த ஸ்கிரீன் துணிமணிகளையும் அவர் விற்றார். मैं इस बात को हमेशा याद करता हूँ. நான் எப்பொழுதுமே இதை நினைவில் கூறுவதுண்டு. जहां तक हो सकते हैं हफ्ता हफ्ता याद करता हूँ. முடிந்தால் வார வாரம் அதை நினைத்து பார்ப்பேன். मैंने बीते हफ्ता उस समय मैं प्रचार करने समय कहा था, நான் அந்த வாரத்திலே பிரசங்கிக்கும் போது சொன்னேன், आराम का दिन को क्यों प्रभु ठहराया, उस बात को भी मैं जोड़ा था. இளைப்பாறுதல் அல்லது அந்த ஓய்வு நாள் எந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் நியமித்தார் என்று விளக்கினேன். मसीह लोग हम लोग पहले दिन यहाँ पर उस आराम के दिन के तुल्य में आराधना करने के लिए इकट्ठे होते हैं. நாம் கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் என்று சொல்லி வாரத்தின் முதல் நாளை நாம் கொண்டாடி ஜெபிக்கிறோம். इसी से हम अपना पुरानी गुलामी में से प्रभु ने हमें छुड़ाया उस बात को याद करते हैं. இதன் மூலமாகவே நம்முடைய பழைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவித்தார் என்ற காரியத்தை நினைவில் கொள்ளலாம். जैसा वो एम.ए. जैकब कर रहे थे, எப்படி எம்ஏ ஜேக்கப் அவர்கள் செய்து வந்தார்களோ, और उनका कारोबार इतना बढ़ गया. அவருடைய தொழில் அவ்வளவாய் பெருகிற்று. प्रभु के नाम की स्तुति महिमा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसलिए जो कोई उन बातों को भूलता नहीं है, ஆகையெல்லாம் யாரெல்லாம் அந்த காரியங்களை மறந்து போகாமல் இருப்பார்களோ, वे अन्य लोगों को मदद करने के लिए हमेशा तत्पर तैयार रहते हैं. அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதுமே ஆயத்தமாயிருப்பார்கள். परमेश्वर के आराम में आनंद मनाते हैं. தேவனுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். और साथ ही साथ अन्य लोगों की गुलामी से छुड़ाने के लिए वे हाथ बटाते हैं और उसमें आनंदित भी होते हैं. அதோடு கூட மற்றவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே அவர்கள் விடுதலையாக இவர்கள் உதவி செய்வார்கள். விடுதலையான பின்பு சந்தோஷப்படுவார்கள். और कुछ बातों को मैं आपके सामने आज लाने के लिए चाहता हूं. இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். व्यवस्था विवरण की किताब उसका 8वां अध्याय को फिर खोलिएगा. உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரத்தை திரும்ப திறவுங்கள். और वहां दूसरा पद को हम देखेंगे. 2வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ड्यूटरॉनमी 8:2. व्यवस्थावरण 8वां अध्याय दूसरा वचन. और स्मरण रख कि तेरा परमेश्वर यहोवा उन 40 वर्षों में तुझे सारे जंगल के मार्ग में से इसलिए ले आया है कि वो तुझे नम्र बनाए और तेरी परीक्षा करके ये जान ले कि तेरा मन में क्या क्या है और कि तू उसकी आज्ञाओं को पालन करेगा या नहीं. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. यहाँ पर
खास करके मैं एक शब्द को लेके मैं आपके सामने लाने के लिए चाहता हूं। இங்கே விசேஷமாக ஒரு வார்த்தையை வைத்து உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். कई बातें उसमें पाई जाती है, அநேக காரியங்கள் இதுல இருந்தாலும் लेकिन एक बात के ऊपर मैं जोर देने के लिए चाहता हूं। ஒரு விஷயத்திலே அழுத்தி பேச விரும்புகிறேன். Remember the ways by which God has led you. ऐसी बातों को या ऐसे ऐसे मार्गों को याद करो जिस मार्गों से परमेश्वर ने तुम्हें ले आया. हर एक जन अपने जीवन में इस बात को बार बार याद करना होगा. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். The way in which God led you, जिस रास्ता में से होके तुम्हें ले आया, எந்த வழிகள் வழியாக தேவன் நம்மை நடத்தி வந்தாரோ, प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैं हमेशा एक बात को लोगों को कहता हूं, நான் ஒரு காரியத்தை ஜனங்களிடத்தில் இப்படி சொல்லுவதுண்டு. और वो ये है, அது என்ன? परमेश्वर किसी को पूरा रास्ता पहले दिखाता नहीं है. தேவன் யாருக்கும் முதலாவதே எல்லா வழியையும் காண்பிக்க மாட்டார். भले आपके लक्ष्य को या आपके निशानों को दिखाएगा, ஒருவேளை உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய லக்கை அவர் காண்பிக்கலாம். और आपका निशान को जब दिखाता है उसी उत्साह में आप बढ़ सकते हैं. உங்க இலக்கை அவர் காண்பிக்கும் பொழுது அதை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். समझ लीजिए एक पहाड़ है வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மலை या एक चट्टान है, அல்லது ஒரு கன்மலை. और वहां पर ऊंची की बातों को प्रभु नीचे से दिखा सकता है, அங்கே மேல் உச்சியை ஆண்டவர் கீழே இருந்தே காண்பிப்பார். लेकिन उसमें पहुंचने के रास्ता को दिखाता नहीं. ஆனால் அதை போய் சேரக்கூடிய வழிகளை ஆண்டவர் காண்பிக்க மாட்டார். आप थोड़ा सा चढ़िएगा, கொஞ்சம் நீங்க ஏறினா वहां पर बेंड होगा, आगे क्या है पता नहीं है. அங்கே ஒரு வளைவு இருக்கும், முன்ன என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியாது. इस रास्ता से उस रास्ता दिखाई नहीं पड़ेगा. இந்த வழியில போகும்போது அந்த பாதை உங்களுக்கு தெரியாது. पहाड़ में चढ़ने वाला जानते हैं, மலையில போறவங்களுக்கு தெரியும், और घूम घूम के जाता है, அது சுத்தி சுத்தி பாதை போகும். और इस रास्ता से दूसरा रास्ता दिखाई नहीं पड़ेगा. இந்த பாதையில இருந்து பார்த்த சொன்னா அந்த பாதை தெரியாது, वो छिपा रखा गया है, அது மறைக்கப்பட்டிருக்கும். चाहे वो पहाड़ से या पेड़ों से छिपाया हुआ है. ஒருவேளை மலை கற்களாலேயோ அல்லது மரங்களிலாயோ மறைக்கப்பட்டிருக்கும். किसी को परमेश्वर ये रास्ता दिखाता नहीं है. அப்படியே எவருக்குமே தேவன் இந்த பாதைகளை காண்பிக்க மாட்டார். कितने बड़े व्यक्ति भी क्यों न हो, எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் சரி, कितने परमेश्वर का निकट आने वाले क्यों न हो, எவ்வளவு தேவனண்டை நெருங்கி இருக்கிறவனானாலும் சரி, कितने जानकारी रखने वाले क्यों न हो, எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறவனாலும் சரி, किसी को भी अपने रास्ता अपने राह को परमेश्वर दिखाता नहीं. யாருக்கும் ஒரே அடியாய் எல்லா வழிகளையும் காண்பிக்க மாட்டார். लेकिन पहुंचने की जगह को दिखाता है. ஆனால் எங்கே போய் சேர வேண்டும் அதை காண்பிப்பார். जिस दिन पौलुस को प्रभु ने पकड़ा था, எந்த நாளிலே பவுலை ஆண்டவர் பிடித்தாரோ उस दिन उसने कहा, அந்த நாளிலே அவர் சொன்னார், इसको राजाओं को सामने खड़ा करूंगा, இவனை ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவேன், अन्य जातियों के सामने उनको गवाह बनाऊंगा, புறஜாதிகளுக்கு மத்தியிலே சாட்சியாய் வைப்பேன். और रास्ता का पूरा नहीं बताया. முழு வழிகளையும் காண்பிக்கவில்லை. जब आखिरी बात को सब देख लेते हैं, கடைசி காரியத்தை பார்த்த உடனேயே आदमी के अंदर ये गुस्सा चले जाता है, அவனுக்குள்ள வருகிறது ஒரு உற்சாகம். इसलिए उसके ओर वो बढ़ने के लिए कोशिश करता है. அதனால லக்கை நோக்கி தொடர ஆரம்பிக்கிறான். लेकिन जब आप थोड़ा दूर पहुंचने के बाद नीचे देखिएगा, ஆனா கொஞ்சம் தூரம் போன பின்பு நீங்க கீழே பாத்தீங்கன்னு சொன்னா, ओ मैं इस रास्ता से होके आया हूं, அப்பப்பா நான் இந்த வழியிலேயே வந்திருக்கிறேன், इतना खतरे रास्ता से होके आया हूं, இவ்வளவு ஆபத்து இருந்துச்சா, इतना सकरा रास्ता से होके आया हूं. இவ்வளவு குறுகலான வழியா. वो खतरे को और सकरे को पहले अगर परमेश्वर दिखाता हम चढ़ते नहीं. ஒருவேளை அந்த ஆபத்தையோ அல்லது அந்த நெருக்க குறுகலான பாதையோ தேவன் முதலாவது காண்பித்தால் நம்ம ஏறவே மாட்டோம். मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப சொல்லுகிறேன், उस सकरे रास्ता को और खतरे रास्ता को अगर पहले दिखा देता हम जाते नहीं. அந்த குறுகலான வழி அல்லது ஆபத்தான வழியை ஆண்டவர் முதலாவது காண்பித்தால் நாம் போகவே மாட்டோம். चाहे पुराना नियम में हो नया नियम में हो, பழைய ஏற்பாடா இருக்கட்டும் புதிய ஏற்பாடா இருக்கட்டும், अगर यूसुफ को परमेश्वर ने दिखाया तुम्हारे सामने सब कोई झुकेंगे, யோசேப்புக்கு ஆண்டவர் காண்பித்தார், உனக்கு முன்பதாக எல்லாரும் பணிவார்கள், हमारा माँ बाप तक झुकेंगे, உன்னுடைய அப்பா அம்மா வரைக்கும் பணிவாங்க. इसका मतलब सूरज चंद्रमा भी झुकेंगे, அர்த்தம் என்ன? சூரியனும் அந்த நிலவும் கூட பணியும். और वो मालूम है. அது அவனுக்கு தெரியும். लेकिन वो कहां पर होगा, कब होगा, कैसा होगा,
कुछ भी पता नहीं है। ஆனால் அது எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், எப்போது நடக்கும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. अगर उस रास्ता उसको मालूम होता वो घमंड नहीं करता। ஒருவேளை அந்த வழிகள் எல்லாம் அவனுக்கு தெரியும் என்று சொன்னால் அவன் அதிகமாய் காரியத்தை செய்திருப்பான், பெருமையா இருந்திருப்பான். वो अगर मालूम होता वो उसके लिए वो घमंड नहीं करता, और பெருமை கொண்டிருக்க மாட்டான், அவன் பெருமை கொண்டிருக்க மாட்டான். இந்த வழிகள் எல்லாம் தெரிந்திருந்தால். अगर उसको मालूम होता मिस्र देश में उसको ले जाएगा परमेश्वर, ஒருவேளை அவனுக்கு தெரியும் என்று சொன்னால் எகிப்து தேசத்துக்கு என்னை கொண்டு போவார் ஆண்டவர், उसके ऊपर झूठे आरोप लगाया जाएगा, என் மேல தவறான குற்றங்கள் சுமத்தப்படும், जेल में डाला जाएगा, ஜெயில்ல கொண்டு போடுவாங்க, या उसका भाई लोग उसको गड्ढे में डालेंगे, அல்லது சகோதரமார்களே குழியில தூக்கி போடுவாங்க. कुछ भी पता नहीं है, ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. बातों को थोड़ा सुनिएगा, காரியங்களை கவனியுங்கள். अगर होता, ஒருவேளை இருந்திருக்கும் என்றால், जब उसका पापा ने उनके भाई लोगों के पास उसको उनके कुशलता को बाने के लिए भेजा था, वो नहीं जाता, आज्ञाकारी नहीं रहता. ஒருவேளை அந்த பெற்றார் அல்லது தகப்பன் அந்த சகோதரமார்களை யோசேப்பிடத்திலே போயிருக்கும் பொழுது அவன் கீழ்ப்படிந்திருக்க மாட்டான். बाप की बातों का टुकराता है, தகப்பனுடைய காரியத்துக்கு சொல் கேட்காமல் போயிருப்பான். मुझे पता है ये लोग मुझे गड्ढा में डालेंगे, எனக்கு தெரியும் இந்த எல்லாரும் சேர்ந்து என்ன குழியில மாட்ட போறாங்க, और मैं अकेले जा रहा हूं, நான் தனியா போறேன், ऐसा खतरा को मैं सामना करने के लिए तैयार नहीं हूं, இப்படிப்பட்ட ஆபத்தை மேற்கொள்ள நான் ஆயத்தமா இல்லை, मैं जाऊंगा नहीं, நான் போக மாட்டேன்ப்பா. फ्लैटली वो इनकार कर देता, முழுவதுமாய் மறுத்திருப்பான் பிதாவுக்கு. इसलिए परमेश्वर इन बातों को छिपा कर रखा है, ஆகையினாலே தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருந்தார். वहां छिपा कर रखने के द्वारा ही उसकी आज्ञाकारिता दिखाई पड़ता है. அங்கே மறைத்து வைத்ததினாலேயே யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல் வெளிவருகிறது. इब्राहिम को मालूम नहीं, ஆபிரகாமுக்கு தெரியாது. जरूर प्रभु ने पहले बता दिया, உண்மையிலேயே கர்த்தர் முதலாவது சொல்லி இருந்தார், तुम्हारे द्वारा पूरा दुनिया को मैं आशीष दूंगा, உன் மூலமாய் முழு உலகம் ஆசீர்வதிக்கப்படும். लेकिन कानान में क्या होगा, ஆனா கானான்ல என்ன நடக்கும், मिस्र देश में क्या होगा, எகிப்துல என்ன நடக்கும், तुम्हारा पत्नी को कोई लेके जाएगा, ये सारी बातें मालूम नहीं है. உன்னுடைய மனைவியை அவன் அங்க கூட்டி போயிருவான், எல்லாம் அவனுக்கு தெரியாது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आप और हम परमेश्वर को स्तुति प्रशंसा करने की आवश्यकता है. நீங்களும் நானும் தேவனை துதிக்க வேண்டிய காரணம் உண்டு. प्रभु तूने मुझे निशाना दिखा दिया, ஆண்டவரே எனக்கு லக்கை நீர் காண்பித்தீர், धन्यवाद, நன்றி. वो मेरे उत्साह का कारण होगा, அது எனக்கு உற்சாகத்தின் காரணம், मेरा उमंग का कारण होगा, நான் உயர வருவதற்கு காரணம், आगे बढ़ने के लिए मुझे एक धक्का देने का ड्राइविंग फोर्स होगा. முன்னேறி செல்வதற்கு அது வெளியிலிருந்து தள்ளுகிற உந்து விசையா இருக்கிறது. परंतु ஆனால் मुझे रास्ता दिखाया नहीं, எனக்கு வழி தெரியவில்லை. धन्यवाद, நன்றி, धन्यवाद. நன்றி. अगर दिखाता, ஒருவேளை வழியை मैं காண்பித்தார், आज्ञाकारी नहीं रहता, நான் கீழ்ப்படிந்திருக்க மாட்டேன், मैं डर जाता, நான் மறிந்து போயிருப்பேன், या पीछे हट जाता, திரும்பியே போயிருப்பேன், तेरे काम में हाथ नहीं बैठाता. உம்முடைய ஊழியத்துல கைய வச்சிருக்க மாட்டேன். इसलिए यहाँ मूसा कहता है, ஆகையினால இங்கே மோசே சொல்லுகிறான், अभी याद करो 40 बरस तक तुमको कैसा प्रभु ने चलाया. 40 வருஷம் அளவும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த எல்லா வழியையும். मैं रास्ता भर की बात को नहीं कहने जा रहा हूँ, वो आपके मनन के लिए छोड़ देता हूँ. வழியிலெல்லாம் நடந்த காரியத்தை இப்பொழுது சொல்ல வரவில்லை, நான் நீங்கள் தியானிக்க விட்டு விடுகிறேன். आपको मैंने उस दिन दिखाया था, एक कुछ दिन के पहले दिखाया था, लोगों को मालूम है लोग युद्ध के देखेंगे लौट जाएंगे करके उनको घुमा के ले गया करके. நான் அந்த நாளிலே பிரசங்கித்த போது சொன்னேன், ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் யுத்தத்தை கண்டால் யுத்தத்திலே மனமடிவாகி அவர்கள் திரும்பியே போய்விடுவார்கள், ஆகையினாலே சுற்றி இவர்களை கொண்டு சேர்க்கலாம். परमेश्वर को मालूम है कि आपकी ताकत कितना है, தேவனுக்கு நன்றாய் தெரியும் உங்களுடைய சக்தி இவ்வளவே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उस वचन को मैं योला याद करने के लिए रेफरेंस दे रहा हूं. அந்த வசனத்தை திரும்ப ஞாபகமூட்ட நான் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். निर्गमन की 13 अध्याय, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் उसका 17वां पद, 17வது வசனம். निर्गमन उसका 13 अध्याय का 17वां पद को पढ़िएगा. யாத்திராகமம் 13:17. वहां पर क्यों लिखा है, அங்கே இப்படி எழுதி இருக்கிறது, जब फिरौन ने लोगों को जाने दिया, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு, यद्यपि फलिस्तियों के देश में होकर जो मार्ग जाता है वो छोटा था, तो भी परमेश्वर ने ये सोचकर उनको उस मार्ग से नहीं ले गया कि कहीं ऐसा ना हो कि जब ये लोग लड़ाई देखें तब पछता कर मिस्र को लौटाएं. ஜனங்கள்
யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் என்று போடப்பட்டிருக்கு. रास्ता परमेश्वर का मालूम है, शॉर्टकट रास्ता प्रभु का मालूम है. ஆண்டவருக்கு குறுக்கு வழி நன்றாய் தெரியும். और यहाँ तक मूसा को भी मालूम था. மோசே வரைக்கும் பார்த்தால் அவனுக்கும் தெரியும். Hey, neither your knowledge takes you further, but God's guidance takes you knowing your strength. तुम्हारी बल को जान के ही परमेश्वर इस रास्ते से तुम्हें ले जा रहा है. உன்னுடைய பலத்தை அறிந்துதான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வழியாய் உன்னை அழைத்துக் கொண்டு போகிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. भाई बहनी सवेरे के समय इस बात को याद कीजिएगा. சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் இந்த காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். कई बार आपके अंदर मेरे अंदर यह प्रश्न चले आता है. अनेक முறை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த கேள்விகள் வருகிறது. क्यों मुझे इस रास्ते से परमेश्वर ले जा रहा? ஏன் ஆண்டவர் இந்த வழியாய் என்னை நடத்துகிறார்? मेरे सहने से बाहर है. நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. मैं इसको समझ नहीं पाता हूं. நான் புரிந்து கொள்ள முடியவில்லையே. घबराया जाता हूं. நான் கலங்குகிறேனே. Why God led me in this way? क्यों परमेश्वर मुझे ऐसे रास्ताओं से ले जा रहा? जो मैं आज कर रहा हूं तुम आज नहीं जानते होगे. நான் இன்று செய்கிறதை நீ அறியாமல் இருக்கலாம். पत्रस से प्रभु यीशु मसीह ने कहा था. பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், जो मैं कर रहा हूं इसको तुम नहीं पहचानते होंगे. நான் இன்றைக்கு செய்கிறதை நீ அறியாமல் இருக்கிறாய், आगे पहचानोगे. ஆனால் பின்னாலே நீ அறிந்து கொள்ளுவாய். मार्ग में पार होने के बाद ये पता चला, बाप रे बाप, ऐसे सकरे और खतरे रास्ता में प्रभु ने मुझे ले आया. வழியை கடந்து சென்ற பின்பு நீ அறிந்து கொள்ளுவாய், அடே அப்பா, இவ்வளவு குறுகலான ஆபத்தான வழியில் அல்லவோ தேவன் நடத்தி இருக்கிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. वहां एक और बात होता है. அங்கே இன்னொரு காரியமும் நடக்கிறது. उस रास्ता में और बात होता है. அந்த வழியில இன்னொரு காரியம் நடக்கிறது. मैं याद दिलाने के लिए चाहता हूं इस्राएलियों के रास्ता यात्रा को. நான் இஸ்ரவேலருடைய வழிகளை அல்லது யாத்திரையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். प्रभु को मालूम है इस रास्ता में उनको भोजन की आवश्यकता पड़ेगा. ஆண்டவருக்கு தெரியும் இந்த மார்க்கத்திலே அவர்களுக்கு உணவு தேவை. इसलिए मन्ना को बरसाया. ஆகையினாலே மன்னாவை வருஷித்தார். प्रभु को मालूम है कि इस मरुभूमि में उनको पानी की आवश्यकता पड़ेगा. ஆண்டவருக்கு தெரியும் இந்த வனாந்திர பிரதேசத்தில் அவருக்கு தண்ணீர் தேவை. लेकिन उस रास्ता में से होके क्यों उनको विदा करता है? ஆனால் ஏன் அந்த வழியிலேயே ஆண்டவர் அவர்களை போக விடுகிறார்? अरब देश के मरुभूमि का आप देखिएगा तब पता चलेगा ये यात्रा कितना कठिन है. அரபு தேசத்தினுடைய பாலைவனத்தை நீங்கள் அறிந்திருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த வழி எவ்வளவு கடினமானது. कई बार मैं अरब देश में गया. अनेक முறை அரபு தேசத்துக்கு நான் போயிருக்கிறேன். उस मरुभूमि को मैंने देखा. அந்த அரபு தேசத்தின் பாலைவனத்தை நான் பார்த்திருக்கிறேன். पूरा बालू 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 முழுவதுமாய் மண், மணல், மணல், மணல். और वहां जब एक हवा मारेगा அங்கே ஒரு காத்து அடிச்சதுன்னா अलग अलग रीत बनेगा. அது அந்த மண் திட்டு திட்டாய் மாறிவிடும். और 5 मिनट के अंदर दूसरा हवा बहेगा. 5 நிமிஷத்துக்குள்ள இன்னொரு காத்து அங்க அடிச்சுன்னு சொன்னா उसका रीत में परिवर्तन होते आप खुद देख सकते हैं. அந்த மண் திட்டுகளிலேயே மாற்றம் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். वो एक सुंदर दर्शन है. அது ஒரு அருமையான காட்சி. 10 मिनट के पहले उसका फोटो लीजिएगा दूसरा स्टाइल का रहेगा. அந்த மணலுடைய வடிவத்தை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டோ எடுத்தனா இன்னொரு வடிவத்துல இருக்கும். लेकिन 10 मिनट के बाद वो उसका रीत बदल जाएगा. அதே 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்க சொன்னா அந்த மண்ணுடைய உருவமே மாறி இருக்கும். इसलिए रास्ता दिखाई नहीं पड़ेगा. ஆகையால வழியே தெரியாது. इसके अलावा पानी की कमी है. அதையும் தாண்டி தண்ணீர் தட்டுப்பாடு. लेकिन परमेश्वर उनको उस जगह में ले जा रहा है जहां पानी खरा है, தீத்தா है. ஆனால் தேவன் அழைத்து செல்கிற வழியை பாருங்கள், அங்கே அந்த தண்ணீர் கசப்பா இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उस जगह का थोड़ा देखिएगा, याद दिलाने के लिए मैं चाहता हूं. அந்த இடத்தை கொஞ்சம் பாருங்கள், நினைவூட்ட விரும்புகிறேன். निर्गमन उसका 15वां अध्याय, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 24 पद से लेकर 23 पद से लेकर पढ़ेंगे. 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். और 22वां पद में ही लिखा है 22ஆம் வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. और वहां पर 22 पद में लिखा है वहां जाते ही पानी का सोता न मिला. அவர்கள் அங்கே போன உடனே தண்ணீர்
கிடையாமல் நடந்தார்கள். 3 दिन तक पानी नहीं मिल रहा है. 3 நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லை. इन सारी बातों को मैं कल्पना नहीं कर पाता हूं. இந்த எல்லா காரியங்களையும் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. 30 लाख लोगों को पानी मिलना है. 30 லட்சம் பேருக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 30 दिन के 30 लाख लोगों को पानी की आवश्यकता को पूरा करने के लिए परमेश्वर के पास क्या प्रबंध है मैं समझ नहीं पाता हूं. 30 லட்சம் பேருக்கு தண்ணீரை கொடுப்பதற்காக தேவனிடத்தில் என்னென்ன ஏற்பாடு என்னால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. और ये जंगल में ले जा रहा है. வனாந்தர வழியாய் கூட்டி கொண்டு போகிறாரே. बालू बालू उस रास्ता में से ले जा रहा है. முழுவதும் மண் திட்டு மண் அதன் வழியாய் அழைத்து கொண்டு போகிறார். 23वां पद को देखिएगा. 23ஆம் வசனத்தை பாருங்கள். जब पहुंच रहे हैं அங்கே போகிறார்கள். वहां पानी बिल्कुल पीने लायक नहीं है. அங்கே இருந்த தண்ணீர் குடிக்க கூடிய தண்ணீர் அல்ல. इतना खरा पानी. அவ்வளவாய் கசப்பு தண்ணீர். मुझे अपना जन्म स्थान की याद आ रही है. என்னுடைய பிறந்த இடத்தினுடைய ஞாபகம் வருகிறது. जब मैं छोटा था நான் சின்ன பையனா இருந்தபோது 5 साल तक उस गांव में हम लोग रहते थे. 5 வருடம் வரைக்கும் அந்த கிராமத்துல நாங்கள் இருந்தோம். हमारा घर था उसके पीछे बगीचा रहा எங்களுடைய வீடு அதுக்கு பின்னால தோட்டம். और उसी जगह से बाबू सर आते हैं. அந்த இடத்துல தான் பாபு சார் வந்திருக்காங்க. और हमारे घर के चारों तरफ जमीन है. என்னுடைய வீட்டை சுற்றி 4 புறமும் நிலம் இருக்கும். सामने जमीन है. முன்னாலே நிலப்பகுதி, घर है, நடுவுல வீடு, पीछे बगीचा है. பின்னால பாத்தீங்கன்னா தோட்ட பகுதி. बगीचा के बीच में एक कुआं है. அந்த தோட்டத்து நடுவுல ஒரு கிணறு. वो कुआं का पानी एकदम नारियल के मीठे पानी के जैसा था. அந்த जब मैं था वहां கிணத்து தண்ணீர் நான் அங்க இருந்த அந்த காலகட்டத்துல தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். पीने के लिए बहुत मन करता था. குடிப்பதற்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். नहाने के लिए भी बहुत मन करता था. குளிக்கிறதுக்கு கேட்கவே வேண்டாம். लेकिन आज अगर जाके देखिएगा ஆனா இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா उनसे पूछ लीजिएगा उनका जगह का पानी कैसा है करके वे खुद बता सकते हैं. இவர்கிட்ட கேட்டுக்கிடுங்க. ஏன்னா சொன்னா இவருக்கு தெரியும் அங்க போய் வர்ற ஆளா இருந்தாலும் அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிச்சு. आप टूथपेस्ट को मुंह में रख के ब्रश करने के लिए चाहेंगे वो पानी मुंह में रखने लायक नहीं है. நீங்கள் பல் விளக்குவதற்காக டூத் பிரஷ்ஷை எடுத்துக்கிட்டு அதுல வச்சுக்கிட்டு தண்ணியில லேசா தொட்டுக்கிட்டு வாயில வச்சா போதும். அதே உங்களுக்கு வாயில வைக்க முடியாது. उल्टी उल्टी आएगा. வாந்தி வாந்தியா வர்ற மாதிரி इतना இருக்கும். खरा हो गया. அவ்வளவு உப்பு தண்ணி. क्या हुआ मालूम है? என்னாச்சு தெரியுமா? इधर उधर खेत वाले सब बोरिंग से पानी निकाल दिया. இங்க எங்க இருக்கிற எல்லா நிலத்து வயல்காரங்க எல்லாம் போரிங் வச்சு தண்ணி எடுத்துட்டாங்க. इसलिए समुद्र का पानी भीतर चले. ஆகையினாலே கடல் தண்ணி உப்பு தண்ணி கீழே உள்ள வந்துட்டு. अभी भी मैं वहां जाता हूं बाटल का पानी से ही मुंह धोता हूं. இப்பொழுது நான் அங்க போனாலும் பாட்டில் தண்ணியை வச்சு தான் பல்லு விளக்குவேன். भले नहा लेता हूं उस पानी से ஒருவேளை அந்த தண்ணியில குளிச்சிருவேனா और नहाने के बाद भी चप 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 कर रहा है. அது குளிச்ச பின்பும் ஒட்டிக்கிட்டே இருக்கும். கையில ஒட்டும் அந்த தோல். मैं यहाँ पर 30 लाख लोगों का खरा पानी मिल रहा है उसको देख रहा हूं. இங்கே பார்க்கிற 30 லட்சம் பேருக்கு கசப்பு தண்ணீர். Why God allow them? क्यों परमेश्वर ने अनुमति दिया? वहां पर एक बात को देखते हैं அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். और उस खरा पानी के चलते उसका मारा नाम पड़ा है. அந்த கசப்பு தண்ணி இருந்ததுனாலே மாரா என்று சொல்லி அங்க அழைக்கப்பட்டது இடம். आगे पढ़िएगा. இன்னும் தொடர்ந்து வாசித்தால் और तब वे कहकर मूसा के विरोध एकदम बकवास करने लगे. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து. कौन है? யார் இவங்க? ये कौन है? இவங்க யாரு? अब ये लाल समुद्र को 2 टुकड़ा होते हुए देखा हुआ व्यक्ति है. இப்போதான் கண்ணால சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்ததை பார்த்த ஆளு. अब ये इतना बड़ा समुद्र जो है एकदम पार होने लायक रास्ता दिया है. இப்போதான் அவ்வளவு பெரிய சமுத்திரம் தாண்டி செல்வதற்கு வழியை கொடுத்துச்சு. केवल 3 दिन हुआ है. 3 நாள் தான் ஆயிருக்குது. और वहां के किनारे से आके 3 दिन हुआ है. அந்த சிவந்த சமுத்திரம் கரையில இருந்து வந்து 3 நாள் ஆயிருக்கு. भूल गया. மறந்தே போயாச்சு. மறந்துட்டாங்க. जिस रास्ता से परमेश्वर ने मुझे ले आया भूल गया. எந்த வழியில ஆண்டவர் நடத்தி வந்தார் மறந்துட்டான். भूलने की वजह से अभी की बात को ही केवल देखता है. மறந்ததனால இப்ப இருக்கிற காரியத்தை பார்க்கறாங்க. अभी की बात को देखता है. இப்ப நடக்கிறத பார்க்கறாங்க. खरा पानी है. கசப்பு தண்ணி. कैसा पिएंगे? இதை எப்படி குடிப்பேன்? चिल्ला रहा है. கதறுறான். बकवास कर रहा है. முறையிடுகிறார்கள். क्या वे कर रहे हैं या हम भी ऐसे ही है? என்ன அவங்க அப்படியா அல்லது நானும் அப்படித்தான் இருக்கிறேனா? Forget in 3 days.
3 दिन की बात के पहले के भूल इसलिए गया. प्रभु को करना पड़ा कि याद करो, ஆகையினாலே ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியதாயிட்டு நினைவில் जिस கொள். रास्ता में से होके आए हो याद करो. நீ வந்த வழியை எல்லாம் நினைவில் கொள். न केवल एक दिन का 40 साल की बात को याद करो. ஒரு நாள் அல்ல 40 வருட வழிகளை எல்லாம் நினைவில் கொள். क्यों परमेश्वर यहाँ ले आया? ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார்? वहां 25 पद को पढ़िएगा. அங்க 25வது வசனத்தை பார்க்கலாம். तब मूसा ने यहोवा की दुहाई दी और यहोवा ने उसे एक पौधा बतला दिया जिसे जब उसने पानी में डाला तब वो पानी मीठा हो गया. वहीं यहोवा ने उनके लिए एक विधि और नियम बनाया और वहीं उसने ये कहकर उनके परीक्षा की. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. तमिल में तो कम से कम कहता है कि पेड़ है, लेकिन हिंदी में तो पौधा लिखा है. தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது கொஞ்சம் மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்தியில பாத்தீங்கன்னா செடி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. क्या एक पौधे से पूरे लोगों का पीने का पानी मीठा हो सकता है? என்ன ஹிந்தி மொழிபெயர்ப்பு போய் பார்த்தனா ஒரு செடி அதிலிருந்து முழு ஜனத்துக்கும் நல்ல தண்ணீர் உண்டாயிருமா? प्रभु के नाम की स्तुति महिमा होए. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु यीशु मसीह हजारों साल बाद में जो काम कलवरी क्रूस पर उस लकड़ी के ऊपर करेगा उसको यहाँ पर दर्शाने के लिए एक जगह में प्रभु ले आ रहा है इनको. 1000 வருஷங்களுக்கு பின்பதாக அல்லது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பின்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவை அல்லது மரத்திலே அந்த மரத்திலே தொங்கி ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறாரே அதை நிழலாட்டமாய் இங்கே இவர்களுக்கு சொல்லப்படுகிறது. परमेश्वर आपको उस प्रकार के रास्ता में ले जाएगा ताकि आप प्रभु की गुप्त बातों को समझ सकें. ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட வழி அல்லது பாதைகள் வழியாய் அழைத்து செல்வார். அவருடைய ரகசியமான அந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய். God may be leading you into places where you can understand the secrets and the mysteries of God. परमेश्वर आपको ऐसे ऐसे मार्गों में ले चलेगा ताकि उनकी भेद की बातों को या उनकी रहस्य की बातों को आप समझ सके. You may not understand immediately the mysteries behind it. आप एकाएक उन बातों को शायद समझ नहीं पाएंगे. As a man you will have questions and questions and questions. आप एक इंसान होने के नाते आपके मन में प्रश्न के ऊपर प्रश्न उठेंगे. But God purposefully led you to such a places so that you can understand the mysteries of God. लेकिन परमेश्वर जान के ही बिल्कुल समझ के ही आपके ऐसे मार्गों में ले चला ताकि आप प्रभु की भेद को समझ सके. तबे आप जो हैं आनंदित और महान होंगे. அப்பொழுதுதான் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. क्यों प्रभु इस रास्ता में से तुम मुझे ले आया? ஆண்டவரே ஏன் என்னை இந்த வழியாய் கொண்டு வந்து He wants to reveal the mysteries to you. क्योंकि वो चाहता है कि उनकी भेद की बातों को गुप्त बातों को आपको प्रकट किया जाए. परमेश्वर के दिल की बातों को परमेश्वर में रखी हुई बातों को तुम्हें समझाने के लिए उस रास्ता में से होकर तुम्हें गुजरने देता. தேவன் தன்னுடைய உள்ளத்திலே மறைந்து கிடக்கிற காரியங்களை ரகசியத்துக்கு அடுத்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தவே அந்த வழிமுறைகள் வழியாய் கொண்டு வருகிறார். भाई बहन हम घबराते हैं कभी-कभी. சகோதர சகோதரி சிலரங்களை கலங்குகிறோம். नहीं समझ रखने के कारण हम चिल्लाते हैं, புரியாமல் இருப்பதினாலே சத்தம் போடுகிறோம், लड़ाई करते हैं, சண்டையிடுகிறோம், कुड़कुड़ाते हैं. முறுமுறுக்கிறோம். क्यों परमेश्वर मुझे इस रास्ता से ले गया? ஏன் ஆண்டவர் இந்த வழியாய் கொண்டு வரணும்? अपने जीवन में, என்ன வாழ்க்கையில, सेवकाई के जीवन में, ஊழிய வாழ்க்கையில, अन्य लोगों के जीवन में பிறருடைய வாழ்க்கையில आप इस बात को अभ्यास करते होंगे. நீங்கள் இந்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும். लेकिन इस सुबह के समय में ஆனால் இந்த காலை வேளையில परमेश्वर आपसे हमसे बातचीत करने पाए. உங்களோடு என்னோடு ஒரு பேசுகிறார். Hey, listen, என்னை கேள், मुझे मालूम है எனக்கு தெரியும்பா इस रास्ता से होके तुम्हें जाना है. உன் எந்த வழியாய் நீ போகணும் அப்படின்னு சொல்லி आपको मैं याद दिलाने के लिए चाहता हूँ. நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். वो मेघ का खंबा और अग्नि का खंबा ही उनको रास्ता दिखाया था. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழியை காட்டக்கூடியது. उस बालू भरा हुआ जंगल में அந்த மண் திட்டுகளால் நிறைந்திருக்கிற அந்த பாலைவனத்திலே वो
बालू के मरुभूमि में அந்த மண் திட்டுகள் வழி இல்லாத அந்த பாலைவனத்திலே रात को इतना ठंड लगता है, இரவிலே அவ்வளவாய் குளிரடிக்கும், दिन में इतना गर्म होता है, பகலிலே அவ்வளவாய் சூடு. लेकिन परमेश्वर उनको एकदम एयर कंडीशन के साथ ले जाता है. ஆனால் தேவனோ ஒரு ஏர் கண்டிஷனை வைத்து அப்படி அழைத்து செல்கிறார். मेघ का खंबा का लगा देता ताकि ठंडा रहे, மேக ஸ்தம்பத்தை வைத்து குளிராக்கி விடுகிறார். और रात को अग्नि खंबा का लगाता ताकि उनको ठंड न लगे. இரவிலே அக்கினி ஸ்தம்பங்களை வைத்து விடுகிறார், அவர்களுக்கு குளிர் அடிக்க கூடாது. वही उसी ने उनको उस रास्ता में ले आया था, அப்படித்தான் அவர் வழியிலே கொண்டு வந்தார். उसी ने उनको उस रास्ता में ले आया था, அவர்தான் அவர்களை வழியில நடத்தினார். लेकिन आने के पहले ही ஆனால் வருவதற்கு முன்பதாகவே सुरक्षा के लिए प्रबंध भी साथ साथ रखा है. பாதுகாப்புக்காக ஏற்பாடுகளையும் வைத்து வைத்தே போனார். जो व्यक्ति उस बात को नहीं देख पाता है, எந்த மனிதன் அதை காண முடியாமல் இருக்கிறானோ, जो व्यक्ति उस बात को याद नहीं करता है, எந்த மனிதன் நினைவு கொள்ளாமல் இருக்கிறானோ, वो एक एक बात के लिए चिल्लाता है, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் முறையிட்டுக்கிட்டே இருப்பான், एक एक बात के लिए चिल्लाता है. ஒவ்வொரு காரியத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். लेकिन मैं उस रास्ता से होके आने के चलते, ஆனா நான் அந்த வழியே ஆல்ரெடி கடந்தபடியினால मुझे कुलकुलाने का या ताजिब की बात नहीं रही. எனக்கு முறுமுறுக்கவோ அது ஒரு பெரிய ஆச்சரியமான பெரிய விஷயமா தெரியல எனக்கு. जो व्यक्ति इस बात को समझता है, எந்த மனிதன் இதை அறிந்திருக்கிறானோ, जिस रास्ता में से होके मैं जा रहा हूँ, எந்த வழியில போயிட்டு நான் இருக்கிறேனோ, परमेश्वर अगुवाई कर रहा है. தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். It is my God who leads me. ये मेरा प्रभु मुझे जो अगुवाई कर रहा है, क्योंकि मेघ का खंबा और अग्नि का खंबा में से होके वो मुझे अगुवाई कर रहा है. ஏனென்றால் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அதன் மூலமாகவே அவர் என்னை வழி நடத்துகிறார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसको मालूम है मुझे क्या दरकार है, அவருக்கு தெரியும் எனக்கு தேவைகள் என்ன. वो मुझे कुछ दिखा रहा है, அவர் கொஞ்சம் அவர் காண்பிக்கிறார், मुझे कुछ सिखा रहा है, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிறார், कुछ बातों को प्रकट करता है. சில காரியத்தை வெளிப்படுத்துகிறார். जो व्यक्ति ये कहता है, எந்த மனிதன் இதை சொல்லுகிறானோ जानता हूँ, அறிந்திருக்கிறேன் நான். लेकिन अभी 40 साल के बाद मूसा कह रहा है, ஆனால் 40 ஆண்டுகள் கழித்த பின்பு மூசா சொல்கிறான், you will be settled in Canaan. आप कनान में रहेंगे, और वहां जाके सब कुछ बना लेंगे, அங்கே போய் எல்லாவற்றையும் செய்வீங்க. लेकिन भूलना नहीं, இத மறந்துடாதீங்க. இந்த भूलना नहीं, இத மறந்துடாதீங்க. जिस रास्ता में से होके तुम गए हो उसको भूलना नहीं, வந்த வழியை மறந்துடாதீங்க. मैं तुम्हें किस प्रकार रास्ता बनाया उसको भूलना नहीं. எப்படிப்பட்ட வழியை உண்டாக்கினேன் மறக்காதீங்கள். बैठ के सोचो, அமர்ந்து யோசித்து பார். मैंने तुम्हें सिखाया, நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன், मैंने तुम्हें परखा. நான் உன்னை சோதித்தறிந்தேன். हम परखने की बातों को नहीं चाहते हैं, सीखने की बात को भी नहीं चाहते हैं. நாம் சோதித்தறிகிற காரியங்களை விரும்ப மாட்டோம், கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அதை விரும்ப மாட்டோம். उस वचन को फिर से पढ़िएगा. அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். व्यवस्थावरण 8वां अध्याय का दूसरा पद, உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். व्यवस्थावरण 8 का दूसरा, உபாகமம் 8:2. वो तुझे नम्र बनाए, परीक्षा करके ये जान ले कि तेरा मन में क्या क्या है. கர்த்தர் உன்னை சிறுமப்படுத்தும்படிக்கும் உன்னை உன் இருதயத்தில் உள்ளதை அறிந்து உன்னை சோதிக்கும்படிக்கும் இப்படியாக. लेकिन वहां तमिल में बहुत साफ है, தமிழ்ல மிக தெளிவா இருக்கு பாருங்க. बातों को थोड़ा देखिएगा. அங்கே காரியங்களை பாருங்கள். तुम्हारे हृदय की बात को तुमको जानने के लिए मैं उस जगह में ले आया. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை நான் இந்த 40 வருஷம் அளவு நடத்தினேன். और तुम्हारे तेरी परीक्षा इसलिए किया ताकि तेरे मन में क्या करके तू समझे. நான் உன்னை சோதித்தறிந்தேன், ஏன் உன் மனதில் இருக்கிறதை நீ அறிய வேண்டும் என்பதற்காக. प्रभु सब जानता है, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். उनको परख के जानने की आवश्यकता नहीं. அவர் சோதித்து அறிஞ்சுதான் அறியணும்னு கிடையாது. मेरा परीक्षा मुझ में इसलिए हो रहा है ताकि मैं अपना हृदय की बात को जानूं. என்னை அவர் ஏன் சோதிக்கிறார்? காரணம் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய இருதயத்தில் உள்ளதை நான் அறிய வேண்டுமே. जब कभी परीक्षा में होके आपको जाने के लिए परमेश्वर ने रास्ता खोला, எப்பொழுதெல்லாம் இந்த சோதனைகள் வழியாய் நீங்கள் போக வேண்டும் என்று ஆண்டவர் வழி திறந்தாரோ, बैठ के सोचो तुम्हारे दिल की गहराई में किस प्रकार का विचार है. நீங்கள் அமர்ந்திருந்து உட்கார்ந்து யோசித்து பாருங்கள், உங்கள் இருதயத்தில் என்னென்னலாம் காணப்படுகிறது. That is the best time to understand your heart. वही उचित समय रहेगा आप अपने हृदय की जांच करने के लिए. It's not about the people, not about God, it's but about yourself. आप लोगों के बारे में ना जांचें, प्रभु के बारे में ना जानकारी के लिए, लेकिन अपने बारे में जांचने के लिए. परमेश्वर इसलिए उस रास्ता में से होकर जाकर है. தேவன் ஆகையினால அந்த வழியாய் உங்களை நடத்தி இருக்கிறார். हम में से बहुत लोगों को मालूम नहीं हम में क्या है.
நம்மிலே அநேகருக்கு தெரியாது நம்மிலே நமக்குள்ளே என்ன இருக்கிறது. मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், हम में बहुतों का मालूम नहीं है हम में क्या है। நம்மிலே அநேகருக்கு தெரியாது நம்மில் என்ன இருக்கிறது. प्रभु इस वक्त में आपने को जानने के लिए परमेश्वर इस रास्ता में से होकर आपको जाने दे रहा है। தேவன் உங்களை நீங்களே அறிந்து கொள்ளும்படியாக இந்த வழியாய் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். और साथ ही साथ அதோடு கூட उसके द्वारा तुम्हें नम्र बनाए, அதன் மூலமாக உங்களை சிறுமைப்படுத்தி தாழ்மைப்படுத்தும்படியாக. मैं घमंड करके इस बात को नहीं कहता हूं, நான் பெருமையாக இந்த விஷயத்தை சொல்ல வரவில்லை. अगर मैं 4 घंटा घुटना में रहता हूं उसमें 3 घंटा अपने को जांचने में इस्तेमाल करता हूं। நான் ஒருவேளை 4 மணி நேரம் ஜெபிக்கும்படியாய் முழங்காலிலே நின்றால் 3 மணி நேரம் என்னை சோதித்தறிவதற்காக நேரம் செலவிடுகிறேன். आप गलत नहीं माने, मैं अपने आत्मिक जीवन को घमंड करके बतला, नो 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 नो, என்னை நீங்க தவறாக எண்ணி விட வேண்டாம். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பெருமையாகவோ நான் சொல்லவில்லை. I try to check my life in every form. एक एक बात पर मैं अपने जीवन को जांचता हूं. I try to wear the glass of God and try to see. मैं परमेश्वर की उस आईने को पहन करके मैं देखना चाहता हूं मेरे बारे में. इस बात को मैं आज नहीं कर रहा हूं, இந்த காரியத்தை இன்றைக்கு நான் செய்யல. हमें चलाने वाला ने सिखाया था, என்னை நடத்தினவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் இது. इन्होंने इस बात को सिखाने के चलते அவர்கள் இந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததினால मैं उसमें अधिक समय बिताता हूं। நான் என்னை சோதித்தறிய நேரம் அதிகம் செலவிடுகிறேன். यहाँ पर प्रभु यही चाहता है, இங்கே ஆண்டவரும் அதைத்தானே விரும்புகிறார். हमको एक रास्ता में ले जाने का कारण இப்படிப்பட்ட வழியிலே நடத்தி வருகிறதுடைய நோக்கம் अपनी ताकत को, உன்னுடைய சக்தியை, अपने सामर्थ को, உன்னுடைய வல்லமையை, अपने खूबी को உன்னுடைய திறமைகளை मैं समझ सकूं, அறிந்து கொள்ள வேண்டுமே. कहां मैं कमजोर हूं, எங்கே நான் कहां பலவீனப்பட்டிருக்கேன், मैं ताकत रखता हूं, எங்கே எனக்கு சக்தி அதிகம் உண்டு, जहां मैं गिरने का डर है, எங்கே நான் விழுந்து போக பயம் உண்டு. इन सारी बातों को जांचने के लिए प्रभु मौका देता है। இந்த எல்லா காரியங்களையும் அறிந்து ஆராய நல்ல வாய்ப்பு अगर आप தருகிறார். इसको जानते हैं இதை நீங்கள் அறிந்திருந்தால் तो इस वचन आपके लिए बहुत मीनिंग रखेगा। இந்த வசனம் உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். स्मरण रखो, நினைவில் கொள், स्मरण रखो, நினைவு கூர், भूलो मत, மறந்து போகாதே. तुझे सारे जंगल के मार्ग में से कैसा ले आया है, உன்னை வனாந்திர வழியாய் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்பதை, तुम्हें भूखे नहीं रहने दिया। உன்னை பசியாக விடவில்லை. इसको नehemiया याद करके कहता है, இதை நெகேமியா நினைவில் கொண்டவனாய் சொல்லுகிறான். नehemiया की किताब में से उस वचन को केवल पढ़ेंगे, நெகேமியாவின் புத்தகத்தில் அந்த வசனத்தை மாத்திரம் நாம் वहां வாசிக்கலாம். पर वो इस बात को याद करके एक और बात को कहता है, அவன் இந்த காரியத்தை ஞாபகத்தில் வைத்து இன்னொரு காரியத்தையும் அவன் சொல்லுகிறான். उस वचन को थोड़ा देखिएगा அந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். और आगे आप देखेंगे वहां पर उस अध्याय में 9वां अध्याय में ही है 21 पर 21 9வது அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். और 20 और 21 पढ़िएगा, 20 और 21 को पढ़ेंगे। 20 21 वசனங்களை நீங்கள் பார்க்கலாம். तूने उन्हें समझाने के लिए अपने आत्मा को जो बला है दिया और अपना मन्ना खिलाने न छोड़ा और उनकी प्यास बुझाने को पानी देता रहा, वहां रोका नहीं है। 21 पद में 40 बरस तक तो जंगल में उनका ऐसा पालन पोषण करता रहा कि उनको कुछ गट्टी न हुई, न तो उनके वस्त्र पुराने हुए न उनके पांव में सूजन हुई। 9வது அதிகாரம் 20 21 வசனங்கள். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாய் வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவிடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ये भी हमको समझ में नहीं आ रहा, இதுவும் எங்களுக்கு நமக்கு புரியவில்லை. कपड़ा पुराना नहीं हुआ है, வஸ்திரங்கள் பழமையாகல, सालों साल வருஷம் கடந்தாலும் नया कैसा रहा, எப்படி பழமையாகாம இருந்துச்சு. And the glory is leading, जब परमेश्वर के आत्मा में खंबा के अंदर, अग्नि खंबा के अंदर आपका कपड़ा तक उसमें असर पाता, அந்த தேவனுடைய ஆவி அந்த மேக ஸ்தம்பங்கள் அல்லது அக்கினி ஸ்தம்பங்கள் அந்த காரியங்கள் இருந்ததினாலே வஸ்திரங்கள் கூட பழமையாகவில்லை, पैर में सूजन नहीं आया, கால்களிலே வீக்கம் கொள்ளவில்லை, चप्पल किसाए नहीं है, அவருடைய காலணிகள் தேய்ந்து போகவில்லை. कैसा हुआ भैया, இது எப்படி ஐயா நடந்துச்சு? वही जूता खरीदा हुआ जूता अभी 6-6 महीना में हमको परिवर्तन करना पड़ता है, लेकिन अभी उनका कपड़ा उनका जूता ऐसे ही रह गया.
பாருங்கள், ஒரு முறை வாங்கின ஷூவை 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டி இருக்குது. ஆனா இங்க ஒண்ணு கூட அப்படி ஆகவில்லையே. प्रभु कहता है தேவன் சொல்கிறார், मैंने तुम्हें पालन पोषण किया, நான் போஷித்து நடத்தி வந்தேன், मैंने तुम्हें ठीक से ख्याल करके ले आया, நான் உன்னை முழுவதுமாய் பராமரித்து வந்தேன். I was careful about your dress, I was careful about your shoes, I was careful about your legs and everything. I was taking care. मैं तुम्हारे वस्त्र के ऊपर या जूते के ऊपर और तुम्हारे सारी बातों के ऊपर ख्याल करता रहा. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जिस रास्ता में से होके ठहरने के लिए प्रभु ने ठहराया, वो रास्ता मेरे लिए उत्तम है. எந்த வழியாய் நான் நடக்க வேண்டும் என்று எனக்கு நியமித்திருக்கிறாரோ அது உத்தமமான வழிகள். हम हृदय से परमेश्वर को धन्यवाद देना है. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். मैंने चाहा कि इस संदेश को मैं खत्म कर लूं. நான் இங்கே இந்த பிரசங்கத்தை முடிக்கட்டும். नहीं, मैं चाहा था, நான் விரும்பினேன் நான் பிரசங்கத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி. लेकिन अभी 4 बातें बाकी है कि 4 जगह को फिर आगे किसी हफ्ता में मैं बतलाऊंगा. ஒருவேளை இன்னும் 4 காரியங்கள் மீதமாயிருக்கின்றன. இன்னும் வருகிற வேற ஏதாவது வாரங்களிலே நான் அவைகளை திரும்ப பிரசங்கிப்பேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आज एक बात पर मैं जोर देने के लिए चाहता हूं. ஆனா இன்றைக்கு ஒரு காரியத்திலே நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கட்டும். Remember the way in which I led you. जिन मार्गों में मैं तुम्हें ले गया उन मार्गों को याद करो. इस आराधना के बाद आप खाना खाने के पहले இந்த ஆராதனை முடித்து சாப்பிடுவதற்கு முன்பதாக किसी जगह में एकांत जगह में बैठ के 15 मिनट कम से कम सोचिएगा, किस किस रास्ता में से हो प्रभु मुझे ले आया है. ஒரு 15 நிமிடம் ஏதாவது ஒரு தனியான இடத்துல உட்கார்ந்து நீங்கள் தேவன் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து யோசியுங்கள். उसमें से मैंने अपने बारे में क्या समझा, அதிலிருந்து அந்த வழிகளிலே நான் என்னை குறித்து நான் அறிந்து கொண்டது என்ன, मैंने अपने ताकत और विश्वास के बारे में क्या समझा, என்னுடைய சக்தி என்னுடைய விசுவாசம் இதை குறித்து நான் என்ன புரிந்தேன். और परमेश्वर ने अपने अनंत ज्ञान से किस प्रकार मुझे ले आया. தேவன் அவருடைய நித்திய ஞானத்தினாலே எப்படியா என்னை நடத்தி வந்தார். उसको देख के परमेश्वर का धन्यवाद देने के लिए परमेश्वर आपको सहायता करने. அவைகளை கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. आइए हम सिर झुकाएं. நாம் தலை தாழ்த்தலாமா? हम आने वाले दिनों में आगे बढ़ेंगे. வரும் நாட்களிலே இன்னும் முன்னேறி பார்க்கலாம். हे प्रभु, तेरा रास्ता हमारे लिए कभी कभी घबराहट को लाता है. ஆண்டவரே, உம்முடைய வழிகள் சில நேரங்களிலே எங்களுக்கு கலக்கமாய் தோன்றுகிறது. न समझ के कारण हम चिल्लाते रहते हैं. நாங்கள் புரியாமல் இருப்பதினாலே நாங்கள் கதறி சத்தம் இடுகிறோம். न समझ के कारण हम दूसरों के ऊपर गुस्सा करते हैं. எங்களுக்கு புரியவில்லை என்பதனாலே மற்றவர் மேல கோபப்படுகிறோம். और न समझने के कारण हमारे आसपास की सारी बातों पर हमारा बहुत गम हो जाता है. நாங்கள் புரியாமல் இருப்பதினாலே எங்களுக்கு சுற்றி இருக்கிற நடக்கிற காரியங்களை வைத்து ரொம்ப கவலைப்படுகிறோம். लेकिन अपने को समझने के लिए और तेरी परीक्षा में पास होने के लिए हमें सहायता करके आनंद के साथ आगे ले चल. ஆனால் எங்களை நாங்களே சோதித்திருந்து எங்களை அறிந்து கொண்டு அந்த சோதனையிலே வெற்றி பெற்று முன்னேறி செல்வதற்கு உதவி செய்யும். यीशु मसीह के मेरे नाम से मांगते हैं, सुनो और ग्रहण कर. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. अब हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का संगति इन बातों पर बने रहने के लिए हमें सहायता करने पाए. आमीन. 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 गॉड ब्लेस यू.